ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு. அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கே ஒரு தொழில், சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள். மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய 2 விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள், போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. சாமியார்கள் நல்ல சாமியார்கள், அதை பத்தி நான் கவலைப்படல. அதே மாதிரி திராவிடம் நல்லது. திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது.